அது அபிஷேகம். இப்போ சுவாமி சொன்ன மாதிரி இந்த ஹோம குண்டத்துல பண்ண இந்த பலம், இந்த சக்தி, இது எல்லாத்தையும் அந்தந்த பிம்பத்துல அந்தந்த விமானத்துல கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த கலசம் பெருமாள் எல்லாரும் புறப்பாடாகும், ப்ரொசெஷன் ஆகி உள்ள போய் அர்ச்சக சுவாமி ஒவ்வொருத்தரும் அந்த ஒவ்வொரு கும்பத்தை எடுத்துக்கணும். ஒவ்வொரு கும்பமும் ஒவ்வொரு இடத்துக்குன்னு சொன்னார் இல்லையா, அந்த கும்பத்தை எடுத்துட்டு மேல போகணும். மேல போய் அங்க இருந்து பூஜை பண்ணி புரோக்ஷணம் பண்ணணும். பண்ணிட்டு கீழே வந்துட்டு தான் பிரதானமா பெருமாள் இடத்துல புரோக்ஷணம் பண்ணணும். நேத்து ராத்திரி எஸ்டர்டே நைட் ஒரு ஹோமம் பண்ணாங்க. அந்த ஹோமத்திலே தத்வன்யாச ஹோமம்னு சுவாமி சொன்னார். அப்படின்னா பெருமாளுடைய அங்கம் கண்ணு, காது, மூக்கு, தோடு, வயறு, காலு, பாதம், இந்த மாதிரி நிறைய அவயவங்கள் இருக்கு இல்லையா. அந்த ஒவ்வொன்னா மந்திரம் சொல்லி you have to give life to it. மந்திரம் மூலம் தான் லைஃப் கொடுக்கணும். One important question, even your grandson, your grandchildren may ask you, கல்லு தானே பெருமாள், கல்லு எப்படி தெய்வம் ஆவார்? இப்ப நாம எல்லாரும் உள்ள போறோம், அது வெறும் கல்லு தான். அதனுடைய சக்தியை கொண்டு கும்பத்துல தீர்த்தத்துல ஆவாகம் பண்ணிடும். யார் வேணா போறோம், என்ன வேணா பண்றோம். அப்ப அந்த மரியாதை இல்லை, பூஜை இல்லை. ஆனா இப்ப இந்த சம்பரோக்ஷனான உடனே மட்டும் எப்படி தெய்வம் ஆயிடும்? How can a simple stone, ஒரு கல்லு எப்படி தெய்வம் ஆயிடும் அப்படிங்கிற சந்தேகம் வரும். எல்லாம் லாஜிக்கல் ஆன்சர், சயின்டிபிக் ஆன்சர் வேணும் தான் இப்ப எல்லாரும் கேட்கிறாங்க. The next generation questions your heart. நிறைய கேள்வி வரும், எப்படி முடியும்னு. ஒரு பேப்பர் எடுத்துக்கணும், சாதா பேப்பர், இட் ஹஸ் நோ வேல்யூ, பேப்பருக்கு வேல்யூ இல்லை. பட் கவர்மெண்ட்ல இருந்து ₹100 அப்படின்னு முத்திரை குத்துறான். ₹1000, 500, 2000 அந்த ஸ்டாம்ப் பண்ண உடனே that paper is valued at 2000 rupees. That paper is 1000 rupees. How? Yesterday it was a paper. Today there is a mudrai. Mudra குத்தின உடனே 1000 rupees, 500 rupees போலாம், கடையில கொடுக்கலாம், என்ன வேணா நீங்க வாங்கிக்கலாம். அதே suddenly one day we say it has no value. It happened 10 years ago. Suddenly you said it has no value. அதனால பெருமாள் என்ன சொல்லியிருக்கா, இந்த விக்கிரகத்திலே ஆகமப்படி ஹோமம் பண்ணி அதனுடைய புண்ணிய தீர்த்தத்தை கொண்டு தெளிச்சுட்டு எனக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தால் ஐ ரிசைட் ஹியர், மம வாசஸ்தானம், என்னுடைய வாசஸ்தானம் இந்த கல்லுல இருக்குன்னு அவரே சொல்லியிருக்கார். நாம யாரோ முத்திரை குத்தி 500 இருந்தா பகவான் சொன்னா இருக்காதா? அதனால இப்ப சால கிராமம் கேள்விப்பட்டிருப்பேன், சால கிராமம் கல்லு, அந்த கல்லுக்குள்ள பகவான் ரிசைட்ஸ், அவர் அதிலேயே எப்பவும் இருப்பார். அந்த மாதிரி சிலதெல்லாம் சூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆகம விதிப்படி பண்ணா நடக்கும் அப்படிங்கிறது தான் நீங்க அந்த இன்சைட் அர்த்தம். அதை ஞாபகம்